ஓம் சாந்தி. 21/3/25 பாபா சொல்றாங்க, வீட்டை வச்சு तुम्हें अपने योग बल से सारी सृष्टि को पावन बनाना है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனது யோக பலத்தினால் முழு சிருஷ்டியை தூய்மையாக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனது யோக பலத்தினால் முழு சிருஷ்டியையும் தூய்மையாக்க வேண்டும். तुम योग बल से ही माया पर जीत पाकर जगत जीत बन सकते हो. யோக பலத்தினால் தான் நீங்கள் மாயா மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர் ஆக முடியும். யோக பலத்தினால் தான் மாயா மீது வெற்றி அடைந்து உலகத்தை வெற்றி அடைபவர் ஆக முடியும். யோக பலம் சிருஷ்டியை தூய்மையாக்குது, மாயா மீது வெற்றி அடைய வைக்குது, உலகத்துக்கு எஜமானன் ஆக்குகிறது. बाप का पाठ क्या है? उस पाठ को तुम बच्चों ने किस आधार पर जाना है? கேள்வி, பாபாவினுடைய பார்ட் என்ன? பாபாவினுடைய பார்ட், அவருடைய கதாபாத்திரம் என்ன? அவருடைய கதாபாத்திரத்தை எதன் ஆதாரத்தில் குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? பாபாவினுடைய கதாபாத்திரம், அவருடைய பார்ட் ட்ராமாவில் என்ன என்பதை எதன் ஆதாரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும்? ஃபஸ்ட்டு பாபாவுடைய பார்ட் என்ன, பாபாவுடைய கதாபாத்திரம் என்ன? बाप का पार्ट है सबके दुख करके सुख देना, रावण की जंजीरों से छुड़ाना. தந்தையுடைய கதாபாத்திரம் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகம் கொடுப்பது, அனைவருக்கும் துக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து சுகமளிப்பது, துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பது. இது பாபாவுடைய பார்ட். பாபாவுடைய பார்ட் என்ன? எல்லாருடைய துக்கத்தையும் நீக்கி எல்லோருக்கும் சுகம் கொடுப்பது, ராவணனுடைய ஜெயிலில் இருந்து விடுதலை செய்வது. இது பாபாவுடைய பார்ட். துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பது, ராவணனுடைய ஜெயிலில் இருந்து விடுதலை செய்வது. जब बाप आते हैं तो भक्ति की रात पूरी होती है. பாபா வரும் பொழுது பக்தியினுடைய இரவு முடிவடைகிறது. बाप तुम्हें स्वयं अपना और अपनी जायदाद का परिचय देते हैं. பாபா வரும் பொழுது தன்னை பற்றியும் தனது ஆஸ்தியை பற்றியுமான அறிமுகத்தை தானே தருகிறார். பாபா தன்னை பற்றிய அறிமுகம், தான் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை பற்றிய அறிமுகத்தை பற்றி தானே தருகிறார். तुम एक बाप को जानने से ही सब कुछ जान जाते हो. நீங்கள் ஒரு தந்தையை புரிந்து கொள்வதால் தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறீர்கள். ஒரு தந்தையை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறீர்கள். பாடல் துமி ஹோ மாதா பிதா, துமி ஹோ பந்து சகா. பாடல் நீயே தாயும் தந்தையுமாய் நட்பும் உறவுமாய் இருக்கின்றாய். நீயே தாயும் தந்தையுமாய், நீயே நட்பும் உறவுமாய் இருக்கின்றாய். ஓம் சாந்தி. बच्चों ने ओम शांति का अर्थ समझा है. குழந்தைங்க ஓம் சாந்திக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்கிறீங்க. बाप ने समझाया कि हम आत्मा इस सृष्टि ड्रामा के अंदर हमारा मुख्य पार्ट है. பாபா புரிய வச்சிருக்கிறார், நாம் ஆத்மா, இந்த சிருஷ்டி நாடகத்தின் நமக்கு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கிறது. किसका पार्ट है? आत्मा शरीर धारण कर पार्ट बजाती है, तो बच्चों को अब आत्म अभिमानी बना रहे हैं. கதாபாத்திரம் யாருக்கு இருக்கிறது? ஆத்மாவுக்கு. ஆத்மா சரீரத்தை தாரணை செய்து தன் கதாபாத்திரத்தை நடிக்கிறது. இதை எதுக்கு சொல்றார் பாபா?
இது நம்மை ஆத்ம அபிமானி ஆக்குவதற்கான வழிமுறை. நான் ஆத்மா, இந்த சரீரத்தை எடுத்து என் கதாபாத்திரம் நடிக்கின்றேன். இதை புரிஞ்சுக்கும் போது ஆத்ம அபிமானி ஆகிறோம். இத்தனா சமய தேக அபிமானித்தே, இவ்வளோ காலமா நாம தேக அபிமானம் கொண்டவர்களாக இருந்தோம். अब अपने को आत्मा समझ बाप को याद करना है. இப்போ தன்னை ஆத்மான்னு புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். हमारा बाबा आया हुआ है ड्रामा प्लान अनुसार. நம்முடைய தந்தை நாடக திட்டத்தின்படி வந்திருக்கின்றார். டிராமா பிளான் அனுசாரமா பாபா வந்திருக்கிறார். தந்தை வருவதும் இரவு காலத்தில். எப்பொழுது வருகிறார் என்ற நாள் கிழமையெல்லாம் எதுவும் கிடையாது. நாள் கிழமை திதி இதெல்லாம் லௌகீகத்தில் ஜென்மம் எடுக்கக்கூடியவர்களுக்குத்தான் உண்டு. பரமாத்மா யார்? பரலௌகிக்க தந்தை. அதனால் அவருக்கு நாள் கிழமையெல்லாம் கிடையாது. இவருக்கு ஜென்மம் லௌகீக ஜென்மம் அல்ல. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஜென்ம தினத்திற்கான நாள் கிழமை நேரம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அது லௌகீக பிறப்பு. இவருடையதோ பரமாத்மாவினுடையதோ தெய்வீக ஜென்மம், திவ்ய ஜென்மம். தந்தை இவர் சரீரத்தில் பிரவேசம் செய்து கூறுகின்றார். என்ன கூறுகிறார்? சிவபாபா பிரம்மா சரீரத்தில் பிரவேசம் செய்து கூறுகிறார். என்ன சொல்றார்? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட டிராமா. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட டிராமா. இதில் அரை கல்பம் இரவு. எப்போ இரவாகிறதோ அப்போ முழுமையாக இருளாகி விடுகிறது. அப்பொழுதே நான் வருகிறேன். இதற்கு நாட்கிழமையெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த நேரம் பக்தி கூட தமோ பிரதானமாக இருக்கின்றது. அரை கல்பம் எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல். தந்தை தானே கூறுகிறார், நான் இவரில் பிரவேசம் செய்திருக்கின்றேன். கீதையில் பகவானினுடைய மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பகவான் யார் என்பதை மனிதர்கள் அறிந்திருக்கவில்லை. முதல்ல நமக்கு இந்த உண்மை புரியணும். மனிதன் பகவான் ஆகி இருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன இருந்தாலும் தேகத்தை உடையவர். அவர் மனிதர் தான். அவர் பகவான் கிடையாது. மனிதன் பகவானாகி இருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் யார்? தெய்வீக குணம் கொண்ட மனிதர். இது மனித லோகம். இது தேவலோகம் இல்லை. பாடல் பாடுறாங்க, பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர தேவதாய நமக. அவங்கெல்லாம் யாரு? சூட்சும வதன வாசிகள். குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. சூட்சும வதனத்துல எலும்பு சதைகள் கிடையாது. அதாவது ஸ்தூல சரீரம் கிடையாது. வகை சூக்ஷம் சஃபேத் சாயா. சூட்சும உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவம் என்னது? பிரம்மா விஷ்ணு சங்கர் உருவம் காண்பிக்கிறோம் இல்லையா? சூட்சும உலகத்தில் இருக்கக்கூடிய உருவம் என்னது? வெண்மையான ஒரு சூட்சும நிழல். வெண்மையான சூட்சுமமான நிழல். எப்போ மூலவதனத்தில் இருக்கிறோமோ அப்போ ஆத்மாவுக்கு இந்த சூட்சும சரீர நிழலும் இருக்காது. சூட்சுமமான இந்த சரீர நிழல் கூட இருக்காது. பரந்தாமத்தில் ஆத்மலோகத்தில் இருக்கும்போது இந்த ஒளி உடல், அதை பாபா எனக்கு என்ன சொல்றார்? ஒரு சரீர சூட்சும நிழல், அந்த நிழல் கூட இருக்காது. அங்கு எலும்பு சதையும் இருக்காது, சூட்சும உடலும் இருக்காது. இந்த விஷயங்களை எந்த மனிதர்களும் அறிந்திருக்கவில்லை. தந்தை தான் வந்து கூறுகிறார், பிராமணர்களாகி நீங்கள் தான் கேட்கின்றீர்கள், வேறு யாரும் கேட்பது இல்லை. பிராமண வர்ண கோத்தாகி ஹே பாரத்மே. பிராமண வர்ணம் என்பது பாரதத்தில் தான் இருக்கிறது. அதுவும் எப்பொழுது? எப்போ பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலம் பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அப்பொழுதுதான். அப் இன்கோ ரச்சிதா பி நஹி கஹேங்கே. நஹி ரச்சனா கோயி ரச்சித்தே நஹி. பாபா சொல்றார், இப்போ இவரை படைப்பாளர் என்று கூட கூற இயலாது. ஏன்னா இவர் ஒன்றும் புது
படைப்பு எதையும் படைக்கவில்லை. இது ஒரு மாற்றம் அடைகிறது. நாம சூத்திரனா இருந்தோம், இப்ப யாரா இருக்கிறோம்? பிராமணன் ஆயிருக்கிறோம். இது ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். மாத்துறார் பாபா. புதுசா என்ன பண்ணலையாமா? படைக்கல, நான் இருக்கிறத மாற்றுகிறேன். கூப்பிட்டதே என்ன சொல்லி கூப்பிட்டோம்? ஹே தந்தையே பாபா, பதீத்த உலகத்தில் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். இப்பொழுது நான் உங்களை தூய்மையாக்கி கொண்டு இருக்கிறேன். பிறகு நீங்கள், அப்புறம் பாபா சொல்றார், நான் இப்போ உங்களை தூய்மையாக்கிட்டு இருக்கிறேன். ஞானம் சொல்றார். ஞானம் சொல்லி சொல்லி நம்ம இப்போ தூய்மையாக்கிட்டு இருக்கிறார். யோகாவும் கற்றுக் கொடுக்கிறார். அது மூலமா நம்மை தூய்மையாக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் என்ன நடக்குது? இப்போ பாபா நம்மை தூய்மையாக்குகிறார். அப்புறம் என்ன? அப்புறம் ஏதாவது விஷயம் இருக்குதா? அப்பா வந்து பையனை வளர்க்கிறார், வளர்த்து ஆளாக்குறார். அப்புறம் என்ன? பையன் அடுத்த குடும்பத்தை, அடுத்த ஒரு ஒரு பரம்பரையை என்ன பண்ணணும்? உருவாக்கணும், அவங்கள ஆளாக்கணும். வெறும் சாப்பிட்டு தூங்குறதுக்கான விஷயம் இல்லை, பொறுப்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்பா ஒரு வயசு, ஒரு காலகட்டம் வரைக்கும் பிள்ளைக்கு தேவையானதை எல்லாம் செய்வார். பிறகு அந்த பிள்ளை குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செய்யறதுக்கு தன்னை என்ன பண்ணிக்கணும்? தயார்படுத்திக்கணும். பாபா சொல்றார், நான் இப்பொழுது உங்களை தூய்மையாக்கி கொண்டிருக்கிறேன். தும் ஃபிர் யோக பல் சே இஸ் சிருஷ்டி கோ பாவன் பனா ரஹேவோ. பிறகு நீங்கள் இந்த சிருஷ்டியை உங்கள் யோக பலத்தால் தூய்மையாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். உலகத்தை தூய்மையாக்குற டியூட்டி எனக்கு இல்லை, உனக்கு அப்படின்றார் பாபா நம்மள்கிட்ட. நான் உங்களை தூய்மையாக்குவேன். அப்புறம் நீங்க என்ன செய்யணும்? உங்க யோக பலத்தால இந்த உலகத்தை என்ன பண்ணணும்? தூய்மை ஆக்கணும். ஆக்கிட்டு இருக்கிறீங்க. மாயா மீது வெற்றி அடைந்து நீங்கள் உலகத்தை வென்றவர் ஆக்குகிறீர்கள். யோக பலத்தை அறிவியல் பலம் என்றும் கூறப்படுகிறது. யோக பலத்தை அறிவியல் பலம் என்றும் கூறப்படுகிறது. யோகா செய்றீங்க அப்படின்னா அது சயின்ஸ் அப்படின்ற, அது ஒரு சயின்ஸ். சயின்ஸில் உள்ளவங்களே சொல்றாங்க, ஆத்மா அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியாட்டாலும் அவங்க ஆட்டம் அப்படின்றாங்க. அவங்க அது ஒரு எனர்ஜி அப்படின்றாங்க. எனர்ஜியிலேருந்து ஒரு வைப்ரேஷன் வெளிப்படுது அப்படின்றாங்க. அந்த வைப்ரேஷன் ஒரு ஃப்ரீக்குவன்சியோட இருக்குது. அது ஃப்ரீக்குவன்சியோட இருக்கிறதோட இணைந்து ஏதோ ஒரு செய்தியை கொடுக்குது, வாங்குது. சயின்ஸு சொல்லுது, நீங்கள் பார்க்குற எல்லாமே அணு, அந்த அணு எல்லாமே ஒரு வைப்ரேஷன். அது ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சியில் என்ன பண்ணிட்டு இருக்குது? தன்னுடைய அலைகளை என்ன பண்ணிகிட்டே இருக்குது? பரப்பிட்டு இருக்குது. அது மாதிரி யோகான்னா என்ன? நான் ஆத்மான்னு ரியலைஸ் பண்ணுறோம். நம்ம தன்னை உணர உணர ஆத்மாவுடைய குணங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்குது? வைப்ரேஷன் ஆகுது. அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுது? எந்தெந்த ஆத்மாவுக்கு என்னென்ன தேவையோ அதை கொண்டு போய் என்ன பண்ணுது? போய் சேர்க்குது. இது ஒரு சயின்ஸ் அப்படின்றார் பாபா. யோகாங்கிறது என்னதாமா? சயின்ஸ், விஞ்ஞானம். இது ஏதோ ஒரு கற்பனை தத்துவம்லாம் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன உணர்றீங்களோ அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. இது விஞ்ஞானம். நான் சாந்தி ஸ்வரூப ஆத்மானா நீங்க உலகத்துக்கு சாந்தி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நான் சக்தி ஸ்வரூப ஆத்மா அப்படின்னா நீங்க உலகத்துக்கு சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்க பரமாத்மா அன்பு கடல், நான் அவருடைய குழந்தை அன்பு ஸ்வரூப ஆத்மா நினைக்கும் போதே அது ஒரு சயின்ஸ் அப்படின்றார் பாபா. இது ஒரு விஞ்ஞானம் அப்படின்றார். ரிஷி முனிவர்கள் எல்லோருமே சாந்தியை விரும்புகிறார்கள். ஆனால் சாந்திக்கான அர்த்தத்தை அவர்கள் புரிந்திருக்கவில்லை. இங்கேயோ அவசியம் கதாபாத்திரத்தை நடிக்க வேண்டும் அல்லவா? சாந்தி தாமம் என்பது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம். சாந்தி தாமம் என்பது இனிமையான அமைதியான வீடு. நீங்க ஆத்மாக்கள் இதை புரிஞ்சிருக்கிறீங்க. நம்முடைய வீடு சாந்தி தாமம். இங்கே நாம் கதாபாத்திரம் நடிக்க வந்திருக்கிறோம். தந்தையை கூப்பிட்டது கூட என்ன சொல்லி கூப்பிட்டோம்? ஹே பதித்த பாவனா, துக்கம் நீக்கி சுகம் தருபவரே, வாருங்கள், எங்களை இந்த ராவணனின் ஜெயிலிலிருந்து விடுதலை செய்யுங்கள். பக்திங்கிறது இரவு, ஞானம் என்பது பகல். இரவு என்பது ஒளிந்து முடிந்து, பகல் என்பது வெல்ல வேண்டும். இவங்க ஒளிக வாழ்கன்னு போடுறாங்க இல்லையா? ஜிந்தாபாத், முர்தாபாத் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றார், இப்போ எதற்கு முர்தாபாத்? ராத் முர்தாபாத் ஹோத்தீகே, பிற கியான் ஜிந்தாபாத் ஹோத்தாகே. இரவு செத்து போது, அப்புறம் ஞானம் என்ற பகல்
விழித்து கொள்கிறது அப்படின்றார் பாபா. ஜிந்தாபாத். இப்போ ஞானத்துக்கு ஜிந்தாபாத், வெற்றி. ஞானத்துக்கு வெற்றி, அஞ்ஞானத்திற்கு அழிவு. அப்படின்னா என்ன? துக்கத்துக்கு அழிவு, ஞானத்திற்கு வெற்றி, வாழ்வு. ஞானத்துக்கு வாழ்வு வந்துடுச்சுனாலே என்ன அர்த்தம்? வாழ்க்கையில சுகம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். வாழ்வு வந்துடுச்சு, ஞானத்துக்கு வாழ்வு வந்துடுச்சு. அஞ்ஞானத்திற்கு சாவு வந்துடுச்சு. அஞ்ஞானத்துக்கு சாவு வந்துடுச்சுன்னா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் குழப்பம், எதுக்கு எடுத்தாலும் அழுகை, கோபம், அதெல்லாம் இப்போ அதுக்கு இப்போ என்ன வந்துடுச்சாமா? ஒளிக அப்படின்றார்வா. முர்தாபாத். எது முர்தாபாத்? இரவு ஒளியட்டும், விகாரம் ஒளியட்டும், துக்கம் ஒளியட்டும். இப்போ எது ஜெயிக்கட்டும்? ஞானம் ஜெயிக்கட்டும், பகல் ஜெயிக்கட்டும், வெளிச்சம் ஜெயிக்கட்டும், தெளிவு ஜெயிக்கட்டும். இப்போ ஜிந்தாபாத், ஞானத்திற்கு ஜிந்தாபாத். இது என்னது இதெல்லாம்? கேளுகே சுக்க ஒரு துக்குக்கா. இது ஒரு விளையாட்டு, சுகம் மற்றும் துக்கத்திற்கானது. இது ஒரு விளையாட்டு. ஏன் அப்படியாச்சு, ஏன் இப்படியாச்சு? எல்லா கேள்விக்கும் பதில் என்னது? இது ஒரு விளையாட்டு, இது கேம். இந்த கேம் எப்போ வரைக்கும் நடக்கும்? கடைசி வரைக்கும் நடக்கும். ஏன் பாபா இப்படி? பாபா என்ன சொல்வார்? இதெல்லாம் இப்படித்தான். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி? கடைசி செகண்ட் வரைக்கும், மூச்சை விடுற வரைக்கும், ஆத்மா சரீரத்தை விடுற வரைக்கும் இந்த கேம் உண்டு. கேம்னா என்னது? மாயா வரும். அப்புறம் மாயாவை நம்ம என்ன பண்ணணும்? விரட்டணும். இல்லை, கபடின்னா அப்படிதானே. நாம் ரைடு போவோம், அப்புறம் மாயா அப்புறம் என்ன பண்ணும்? ரைடு வரும். ஒரு அந்த கேம் இது இது ஏன் பாபா மாயா ரைடுக்கு வருது அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வந்துட்டீங்களா, அப்புறம் அது ஒரு டைம் என்ன பண்ணும்? நீங்கள் ஒரு ஞானம் கேட்டு யோகா பண்ணி ஒரு மாயாவை ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு இன்னொரு மாயா வரும். அப்புறம் அதை நீங்கள் ஜெயிச்சு பிடிச்சி போட்டு வச்சிங்கன்னா அப்புறம் பாபா சொல்றார், இது ஒரு சுகம் துக்கத்திற்கான விளையாட்டு. இது கடைசி வரைக்கும் உண்டு. நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. முதல்ல நாம சொர்க்கத்துல இருந்தோம், பிறகு இறங்கி இறங்கி இப்ப நரகத்துல விழுந்து கிடக்கிறோம். கலியுகம் எப்போ முடிஞ்சு போகும், எப்போ சத்தியுகம் வரும், இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. சிருஷ்டி சக்கரத்தை பத்தி நம்ம பட விளக்கம் சொல்றோம்னு வச்சுப்போமே. இது கலியுகம், இது முடிஞ்சு அடுத்தது என்ன வரப்போகுது, சத்தியம் வரப்போகுதுன்னா அதே கேள்வி கொஞ்சம் ஒரு ஆர்வமா கேட்டாங்கன்னா எப்போ வரப்போகுதுன்னு கேட்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்றது? இன்னும் 100 வருஷம் சொல்லணுமா, 30 வருஷம் சொல்லணுமா, 1 வருஷம் சொல்லணுமா? நீங்க மாறினா இப்ப இந்த இடம் என்னவா மாறிடும்? சத்தியமா. சத்தியம்னா என்ன? ஆனந்தமா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, சதோ பிரதானமா இருக்கிறது. இப்பவே நீங்க நல்ல குணத்தை கொண்டு வந்துட்டா இந்த இடம் என்னதுதான்? ஜீவன் முக்தி. சத்தியத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஜீவன் முக்தி. ஆனந்தமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. அவங்க கேட்பாங்க, எப்போ கலியுகம் முடிய போகுது, எப்போ சத்தியம் வரப்போகுது? முதல்ல நமக்கு தெரியணும். நினைச்சா இப்போ இந்த இடத்த என்னவா ஆக்கிற முடியும்? சத்தியமா ஆக்கிற முடியும். பந்தனமே இல்லாம இங்க உட்காந்து ஆனந்தமா வாணி கேட்டுட்டு இருக்கிறோம்னா இதுக்கு பேர் என்னது? பாபா சொல்றார், ஜீவன் முக்திங்கிறது இங்கேயே இருக்குது. ஒரு நல்ல காலம் வரும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பொழுது என்ன பண்ணாது? வராது. நல்ல காலம் நமக்கு வந்துடுச்சு, நமக்கு வந்துடுச்சு. கலியுகம் எப்போ முடிய போகுது? இப்போ இந்த முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கடந்த சிந்தனையெல்லாம் மறந்து போச்சுன்னா உங்களுக்கு கலியுகமே என்னவாயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க பழசையே நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இன்னும் என்ன முடியலன்னு அர்த்தம். யாரை பத்தியாவது குறை நினைக்கிறீங்கனாலே நமக்கு இன்னும் என்ன முடியலன்னு அர்த்தம். கலியுகம் முடியல. ட்ராமா விடுங்க, இதுல என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, விடுங்கன்னா இது சொர்க்கம். அது எப்படி இன்னைக்கு வரதான விளக்கத்துன்னு சொல்றாங்க. சில பேருக்கு அந்த அது எப்படிங்கிற அந்த வார்த்தை விடவே மாட்டேங்குது. அவங்க எப்படி சொல்லலாம், இவங்க எப்படி செய்யலாம்? அவங்கெல்லாம் எங்கே தான் இருக்கிறாங்க? கலியுகத்தில். அவங்க ராத்திரியில தான் இருக்கிறாங்க. இங்கே கலியுகம் எப்போ முடிய போகுது, சத்தியம் எப்போ வரப்போகுதுன்னா சும்மா இளவ காத்த கிளி மாதிரிலாம் காத்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு பாபா கிடைச்சிட்டாரு, எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, என்ன வந்தாச்சு? சத்தியம். பாபா சும்மா ஜோசியர் மாதிரி ஜோசியத்தை கேட்குற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. எப்பந்தான் இந்த கஷ்டம் முடிய போதோ? முடிஞ்சாச்சு. என்னைக்கு பாபா வந்தாரோ, என்னைக்கு ஞானம் வந்துச்சோ அன்னைக்கு எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போச்சு. இது டிராமாட்டார், அப்புறம் எதுக்கு கஷ்டம்? இது விளையாட்டுன்னு சொல்லிட்டார், அப்புறம் என்ன கஷ்டம்? இது கடைசி வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டார். நான் வந்துட்டேன், இனி உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருக்காரா என்ன? கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் இது விளையாட்டுன்னு மட்டும் என்ன பண்ணிக்கணும்? கடைசி வரைக்கும் ரைடு வருவாங்க. கபடியில் எப்படி ரைடு வந்துட்டே இருப்பாங்க. குத்து சண்டையிலும் பாபா சொல்வார்,
நீங்க ஒரு 10 குத்து விட்டா மாயா பதிலுக்கு 1-2 குத்தத்தானே செய்யும். அப்படி ஒரு குத்து சண்டையில் உண்டா? ஒருத்தர் அடி வாங்கிக்கிட்டே இருப்பாரு, அப்படி கிடையாது. அதுவும் 2 குத்து என்ன பண்ணும்? பாபா சொல்ற கலியுகம் எப்பொழுது முடியும், சத்தியுகம் எப்பொழுது வரும், இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. இதை யாருமே தெரிஞ்சுக்கல. நமக்கு எப்ப மாயா வரும், நம்மளை விட்டு எப்ப மாயா போகும் நமக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு எப்பெல்லாம் மாயா வரும், எப்பெல்லாம் நம்மளை விட்டு மாயா போகும், இதுவுமே யாருக்கும் தெரியல. திடீர்னு சீன் வரும். பிரம்மா பாபா சரணம் விடுறதுக்கு கடைசி நொடியில் அவர் சொல்றார், என்னுடைய கடந்த கால கர்ம வினைகள் ஒரு பக்கம், என்னுடைய புண்ணிய கர்மா ஒரு பக்கம், என்னுடைய யோக பலம் ஒரு பக்கம், என்னுடைய விகாரம் ஒரு பக்கம், ரெண்டும் யுத்தம் செய்யறத நான் சாட்சியா இருந்து பார்த்தேன். லாஸ்ட் செகண்ட் ஒரு யுத்தம் நடக்குது. யாருக்கு? அவர் நம்பர் 1, அவருக்கே நடக்குது இல்லை. ஆனா அவர் என்னவாயிட்டு பார்க்கிற? சாட்சி ஆயிட்டு பார்க்கிற. அதுதான் பாயிண்ட். நம்ம இன்வால்வ் ஆயிடுறோம், துக்கப்பட்டுடுறோம். ஐயோ எனக்கு இப்படி ஒரு தாட் வந்துச்சு, ஐயோ இப்படி நான் பேசிட்டேனே, ஐயோ. சாட்சி பிரம்மாவோட லாஸ்ட் செகண்ட் நான் அதை என்னவா பார்க்கிறேன்? சாட்சியா பார்க்குறேன். ஒரு பக்கம் குழந்தைகளுடைய பந்தனம், இன்னொரு பக்கம் பாட்டு முடிஞ்சாச்சு, இப்போ வீட்டுக்கு போகணும், பாபாவுடைய ஈர்ப்பு, ரெண்டையும் பார்க்குறார். கடைசியில் எது ஜெயிக்குது? பாபாவுடைய ஈர்ப்பு ஜெயிக்குது. குழந்தைகளுடைய பந்தனத்திலிருந்து அவர் என்ன பண்றார்? விடுபடுறார். நமக்கும் அப்படி ஒரு 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 சின்ன ஒரு ஒரு குட்டி போராட்டம், அது அரை செகண்ட் கூட இருக்காது. அந்த செகண்ட்ல பாபா அப்படின்னா பாஸ், ஐயோ அப்படின்னா எத்தனை வருஷம் ஞானத்துல இருந்தோம் அப்படிங்கிறது கிடையாது. சாட்சி ஆயிடும். இது டிராமா, இதுதான் டிராமா. ஏன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்கே ஏன்னு கேள்வி கேட்டால் கலியுகம். டிராமான்னா இதுக்கு பேர் என்னது? சத்தியம். பின்னிஸ்து. டிராமானாலே விடுபட்டாச்சுல, விடுபட்டாச்சுனாலே ஜீவன் முக்தி இல்லை. சத்தியம் வர்றதுக்கு எவ்வளோ நேரம்? உங்க மனசுல இருந்து டிராமான்னு வந்துடுச்சுன்னா இந்த இடம் என்னதான்? சத்தியம். சத்தியம் வந்தாச்சு. நம்மளை பொறுத்தளவில் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டா என்ன வந்தாச்சுன்னு அர்த்தம்? ஏற்கனவே இது கலியுகம், இது கொடூர கலியுகமா மாறிடும். பாபா சொல்ற இது எல்லாம் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, வேற யாருக்கும் தெரியாது. இந்த கலியுகத்தை பத்தி சத்தியுகத்தை பத்திலாம் வேற யாருக்கும் தெரியாது. அவங்க கலியுகம்னா அவங்க நினைக்கிறது. நாமளும் சொல்றோம் 1250 வருஷம் சில பர்டிகுலர்லாம் கொடுத்து தான் ஆகணும், சில மெசேஜ்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் சில விஷயம் சூட்சமமானது நமக்குத்தான் தெரியும். பாபா முதலே சொன்னார் இல்லையா, நான் எப்போ பிரவேசமானேன் இதுக்கு நாள் கிழமையெல்லாம் கிடையாது. நமக்கு எப்போ ஞானம் புரிஞ்சதா இருக்குதா? நாள் கிழமை உண்டா? நீங்கள் ஆத்மா பாடம் கேட்ட அன்னைக்கு ஞானம் கிடைச்சிட்டுலாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. டெய்லி ஞானம் வருது, டெய்லி நம்மளை விட்டு ஞானம் என்ன பண்ணிடுது? ஒரு செகண்ட் கோவப்பட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை விட்டு ஞானம் போயாச்சு. திருப்பி கோவப்பட்டது தப்பு, இனி கோவப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சாச்சுன்னா திருப்பி ஞானம் என்ன பண்ணுது? வருது. இதுக்கு நாள் கிழமெல்லாம் இல்லை. செத்து பொழைச்சிட்டு கடைசியில் ஒரு நாள் ஜெயிச்சிடும். கடைசியில் ஒரு நாள், அந்த ஒரு நாள் ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடாது? இப்பவுமே ஜெயிச்சாச்சு, எனக்கு இப்போ தெரிஞ்சாச்சு. இது ஒரு விளையாட்டு, சீசா விளையாட்டு. அப்படி இப்படி இருக்கும், கடைசியில் ஜெயிச்சிடும். பாபா சொல்றார், இந்த கலியுகம் எப்போ வருது, இந்த சத்தியுகம் எப்போ வருது, இதெல்லாம் யாருக்கும் தெரியல அப்படின்றார் பாபா. மனிதர்கள் பகவானை அடைவதற்காக எவ்வளவு அலைந்து திரிகிறார்கள். அவர்கள் தந்தையையே அறிந்திருக்கவில்லை. ஜானி தப். எப்போ இறைவனை பக்தர்கள் அறிந்து கொள்வார்கள்? எப்போ தந்தை தானே வந்து தன்னை பற்றியும் தனது ஆஸ்தியை பற்றியும் அறிமுகம் கொடுக்கின்றாரோ அப்பொழுதுதான் அறிந்து கொள்கிறார்கள். ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கிறது, தாயிடமிருந்தும் இல்லை. இவருக்கு மம்மா என்றும் கூறப்படுகிறது. பிரம்மாவுக்கு என்னன்னு சொல்லப்படுதாமா? அவர் தாய், இவர் தாயாவும் இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரார் பாபா? இந்த பிரம்மா ஒரு விதத்துல தாய். எதுக்கு சொல்ல வரார் பாபா? இவர்கிட்ட உங்களுக்கு என்ன கிடைக்காது? ஆஸ்தி கிடைக்காது. பிரம்மா பாலனை செய்வார். ஆனா ஆஸ்தி யார்கிட்ட இருந்து? இந்த ஞானம் யாருடைய ஞானம்? இந்த சக்தி யாருடைய சக்தி? இந்த குணங்கள் யாருடையது? எல்லாம் யாருடையது? இந்த அப்பாவுடையது, சிவபாபாவுடையது. அது அவரை எப்போ எப்படி கொடுக்கணும்னு பார்த்து கொடுக்குறார், பாலனை செய்கிறார் பிரம்மா.
ஆனா ஆஸ்தி கொடுக்கறது யாரு? சிவபாபா. இப்ப இது கூட யாருக்கும் தெரியல. அம்மா யாரு, அப்பா யாரு, அப்பாட்ட இருந்து என்ன கிடைக்கும், என்ன மாதிரி சொத்து கிடைக்கும், இறைவன்கிட்ட இருந்து என்ன சொத்து கிடைக்குங்கிறதே நமக்கு தெரியல. இந்த மக்களுக்கு பாபா சொல்றார், இவருக்கு தாய் என்றும் சொல்லப்படுகிறது, ஆனால் இவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது, இவரை நினைவும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு சொல்றார் பாபா. ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று சொல்லுவார் பாபா. இன்னைக்கு என்ன சொல்றார்? இவரை என்ன பண்ண வேண்டாம், நினைவும் செய்ய வேண்டாம். பிரம்மா விஷ்ணு சங்கரரும் கூட சிவனினுடைய குழந்தைகள் தான். இதை யாரும் அறிந்திருக்கவில்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட முழு உலகத்தின் படைப்பாளர் ஒரே ஒரு தந்தை தான். மற்றபடி எல்லாருமே படைப்பு அல்லது எல்லைக்கு உட்பட்ட படைப்பாளர்கள். இப்போ நீங்க குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. பாபா உங்களுக்கு சொல்லுகிறார், என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவ கர்மம் விநாசமாகும். இப்போ பாபா குழந்தைங்களாகி உங்களுக்கு என்ன சொல்றார்? என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவம் விநாசமாகும். பாபாவை நினைக்கிறோம்னாலே என்ன அர்த்தம்? பிரச்சனையிலிருந்து விடுபட்டுட்டோன்னு அர்த்தம். பாபாவை நினைக்கலன்னா நீங்க யாரை ஏதோ தேவையில்லாத விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாபா என்னை நினைவு செய்தால் பாவ கர்மம் அழிந்து விடும் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. பாபா புரிய வைக்கிறார். மனிதர்கள் தந்தையையே தெரிந்து கொள்ளாத போது பிறகு அவரை எப்படி நினைவு செய்வார்கள்? யாரை நினைவு செய்ய? அப்பா யாருன்னே தெரியலன்னு சொல்லும் பொழுது அவங்க வேற எதையோ தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே தந்தை கூறுகிறார், எவ்வளவு நீங்கள் அனாதைகளாகி கிடக்கின்றீர்கள், இதுவும் நாடகத்தில் பதிந்து உள்ளது. அப்பா யாருன்னே தெரியாதவங்களுக்கு பேர் என்ன? அனாதைகள், சொத்து இல்லாதவர்கள். நாத் அப்படின்னா தலைவன், அநாத் அப்படின்னா தலைவனே இல்லாதவர்கள். இப்போ உலகம் முழுவதுமே தந்தையை தெரிந்து கொள்ளாததுனால அனாதைகளாக இருக்கிறது. பக்தி மற்றும் ஞானம் இரண்டிலும் எல்லாவற்றை விட சிரேஷ்ட கர்மம். பொதுவாக பக்தியை பாபா கொஞ்சம் அப்படி இப்படிதான் சொல்லுவார். ஆனால் பாபா ரெண்டுக்கும் பொதுவான ஒரு விஷயம் சொல்றார். பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்த கர்மம் என்னது? சரி, ஞானத்துல சிறந்த கர்மம் என்னது? கர்மம்னா தெரியும்ல, வேலை, செயல். ஞானத்துல சிறந்த செயல் என்னது? பாபா சொல்றார் ரெண்டுக்கும் பொதுவான ஒண்ணு சொல்றார். பக்தியிலையும் அது ரொம்ப சிறந்த செயல். பக்தியில எது சிறந்த செயல்? பக்தியில செஞ்சதெல்லாம் பாவ கர்மம் தான். ஆனா இன்னைக்கு சொல்ற பக்தியிலையும் ஒரு செயல் செய்தீங்க, அது மிகச்சிறந்த செயல். என்னது? தானம் செய்வது. பக்தியிலையும் சரி ஞானத்திலையும் எது சிறந்த செயல்? தானம் செய்வது, கொடுப்பது, கொடுத்துட்டே இருக்கு. பாபா சொல்வார், ஈஸியான புருஷார்த்தம் என்ன? ஆசீர்வாதம் கொடுங்க, கொடுக்கிறது. தானம்னா என்ன? கொடுக்கிறது. பக்தி மற்றும் ஞானம் இரண்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் சிறந்த செயல் தானம் செய்வது. பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரனின் பெயரில் தானம் செய்கிறார்கள். எதற்காக? ஏதாவது அவசியம் ஆசை இருக்கிறது, இதை செஞ்சா நமக்கு இது கிடைக்கும், இறைவனின் பெயரால் திருநாமத்தால் அப்படின்னு சொல்லி எதையாவது யாருக்காவது என்ன பண்றாங்க? செய்யறாங்க. ஏதோ ஒரு ஆசை வச்சுட்டு செய்யறாங்க. புரிஞ்சுக்கிறாங்க, எப்படிப்பட்ட கர்மா செய்வோமோ அதற்கான பலனை அடுத்த பிறவியில் அனுபவிப்போம். இந்த ஜென்மத்தில் யார் என்ன செய்கிறார்களோ அதன் பலனை அடுத்த ஜென்மத்தில் அடைவார்கள். ஜென்ம ஜென்மாந்தரம் அடைவது இல்லை, ஒரு ஜென்மத்திற்கான பலன் கிடைக்கிறது. எல்லாவற்றை விட சிறந்ததிலும் சிறந்த கர்மம் தானம். எல்லாவற்றிலும் சிறந்ததிலும் சிறந்த கர்மம் என்னது? தானம். தானம் செய்தா கிரகணம் விட்டு போயிடும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்னே நாம இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்றை நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோம். அது என்னது இல்லைன்னு நீங்க விட்டுட்டா போதும். பாபா இது உன்னோடது. பாபா சொல்றார், நீங்க யாருக்கோ எதையோ ஒண்ணு கொடுக்காம வச்சிருந்தா கூட அது பாவம் தான். ஒரு ஆத்மாவுக்கு அன்பு தேவைப்படும், ஒரு ஆத்மாவுக்கு அமைதி தேவைப்படும், ஒரு ஆத்மாவுக்கு சக்தி தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவுக்கு நீங்க சாரியாவது சொல்ல வேண்டியிருக்கும்.
அது சொல்லாத வரைக்கும் அது அந்த பிரச்சனையை அந்த ஆத்மாட்ட இருந்து நமக்கு என்ன பண்ணாது, முடியாது. கொடுக்க வேண்டியதை கொடுக்காத வரைக்கும் பிரச்சனை நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் என்ன கொடுக்கணும் அந்த ஆத்மாவுக்கு? பாபா சொல்றார், நீங்க தானம் செய்யலைன்னா அது பிரச்சனையா மாறிடுது. நமக்கு யாரோ எதையோ கொடுத்துருக்குறாங்க, யாரோ எதையோ இல்லை, எல்லாரும் நமக்கு ஏகப்பட்டதை கொடுத்துருக்குறாங்க. நம்ம சார்பா யார் யாருக்கு என்னென்ன போய் சேர்ந்துருக்குது யோசிக்கணும்ல. பாபா சொல்றார், எனக்கு பாபா நிறைய கொடுத்துருக்கிறார், நான் உலகத்துக்கு என்ன கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு கொடுத்துருக்கிறேன். தானம் செய்யாமல் கிரகணம் விடாது. எல்லாவற்றிலும் சிறந்த கர்மம் என்பது தானம். தானம் செய்பவரை புண்ணிய ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் வராது. புண்ணியம் செஞ்சாதான் கொடுக்கணும்னே தோணும், இல்லைன்னா ஒளிச்சு ஒளிச்சு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது எனக்கு, இது எனக்கு, அதுவும் எனக்கு தான், இதுவும் எனக்கு தான். அந்த ஆத்மாவுக்கு பேர் என்னது? அந்த ஆத்மாவுக்கு பேர் என்னது? பாவாத்மா. அது என்னோடது, இது என்னோடது, என்னோடது என்னோடது, எனக்கு எனக்கு எனக்கு. அதுதான் துக்கம். நீங்க எதையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் என்னவா மாறிடுது? துக்கமா மாறிடுது. பாபா இது உனக்கு, இது உனக்கு, இது அவங்களுக்கு இருக்கட்டும், இது இவங்களுக்கு இருக்கட்டும், இது அதை அவங்களுக்கு கொடுத்துரும், இது இவங்களுக்கு கொடுத்துரும். அதெல்லாம் உங்களுக்கு என்னவா மாறிடுது? புண்ணியமா, சுகமா மாறிடுது. அப்போ பாபா சொல்றார், தானம் செய்பவரை புண்ணிய ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. பாரதத்தையே மகா வள்ளல், அதாவது மகா தானி தேசம் என்று சொல்லப்படுகிறது. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். வீட்டிலலாம் வாசலில் பிச்சைக்காரங்க யாரும் வந்தாங்கன்னா பசங்க கையில் பைசாவை கொடுத்து இல்லை சாப்பாடை கொடுத்து நீ கொடு அப்படின்னு சொல்லுவோம். கோயிலில் கூட உண்டியலில் பணம் போடுறதுக்கு பெரியவங்க போட மாட்டாங்க. பசங்க கையில் பணத்தை கொடுத்து நீ உண்டியலில் போடு. எதுக்கு? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். அப்போ பாரதத்தில் இந்த பழக்கம் இருந்துச்சு. நாம் நல்லா இருக்கணும்னா நம்ம கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா அவங்களும் என்ன பண்ணணும்? கொடுக்கணுங்கிற தாட். பைசா போட்டால் பிரச்சனை போயிடுமா? அப்படி கிடையாது. கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வு முதல்ல ஏற்படும். எதையுமே நானே வச்சுக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் உடலால், மனசால், சொல்லால், செயலால், பார்வையால் நான் எப்பவும் எதையாவது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? கொடுக்கணும் 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 கொடுக்கணும்னா புண்ணியம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆத்மா சுதந்திரமாயிட்டே இருக்கும். அப்போ பாபா சொல்றார், குழந்தைங்களுக்கு கூட பாரதத்தில் சொல்லி கொடுக்கப்பட்டது என்ன? தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம், அது ஒரு குஷி வரணும். நான் கொடுக்கணும், நான் கொடுக்கணும். பாபா சொல்றார், பாரதத்திற்கு வள்ளல் தேசம் என்று சொல்லப்படுகிறது. பாரதத்தில் எவ்வளவு தானம் செய்யப்பட்டதோ அவ்வளவு வேறு எந்த கண்டத்திலும் தானம் செய்யப்பட்டது இல்லை. தந்தையும் வந்து குழந்தைகளுக்கு தானம் செய்கிறார். பிறகு பிறகு தந்தையும் வந்து குழந்தைகளுக்கு தானம் செய்கிறார். பிறகு பச்சே பிற பாப்புக்கோ தான் கர்த்தேகே. குழந்தைங்க பிறகு நாம என்ன செய்யறோம்? தந்தைக்கு தானம் செய்கிறோம். அவ்வளோ பெரிய ஆளா நாமெல்லாம். பாவ சொல்றார், நான் உங்களுக்கு தானம் கொடுக்கிறேன், பிறகு நீங்க என்ன செய்றீங்க? இது பிஸ்னஸ், பியூர் பிஸ்னஸ். சும்மா பாபா தாங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, கேட்டுட்டு இருக்க கூடாது. பாபாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா, நமக்கு பாபா தர வேண்டியதை தந்துட்டே இருப்பார். நான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கிறேன், நீங்க எனக்கு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கா இல்லையா? எல்லாம் கொடுத்தாச்சு அப்படி சொல்லிடலாமா? பாவம் எல்லாம் கொடுத்தாச்சுன்னு நம்ம இங்கே இருக்கவே மாட்டோம். இந்த இவ்வளோ கணக்கு வழக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நாம் தந்தைக்கு பிறகு தானம் செய்கிறோம். தந்தை நமக்கு தானம் செய்கிறார், ஞானம் கொடுக்குறார், குணம் கொடுக்குறார், சக்தி கொடுக்குறார். அப்புறம் நம்முடைய எல்லா வீதி எண்ணங்களையுமே பாபாட்ட கொடுத்துரும். எல்லா கெட்ட எண்ணங்களையுமே பாபாட்ட கொடுத்துரும். கெட்ட பார்வை, கெட்ட வார்த்தை, கெட்ட செயல் எல்லாத்தையுமே பாபா இந்தபடி எனக்கு இது இனி வேண்டாம். பாபாவுக்கு நாம தானம் செய்யறோம். கருத்தையே பாபா பாயங்கேத்தோம். நம்ம பக்தியில சொன்னோமாமா, பாபா நீங்க மட்டும் வந்தீங்கன்னா நான் என்னுடைய உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன் அப்படின்னு சொன்னோம். ஆப் பிகர் ஹமாரா கோயி நகி, நம்ம பக்தியில பாடணும். பாபா எனக்கு உன்னைய தவிர யாருமே இல்லை, என்னை தவிர உன்னைய தவிர எனக்கு வேற யாருமே இல்லை என்று பாடினோம். தந்தையும் கூறுகிறார், மேரேலியே தும் பச்சே ஹி ஹோ. பாபா என்ன சொல்றார்? உங்களுக்கு மட்டும்தானா? எனக்கும் குழந்தைங்களாகி நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. எனக்கும் குழந்தைங்களாகி எனக்கு வேற யாரும் இல்லைன்றார். நாம பாபா பார்த்து சொல்றோம், பாபா எனக்கு உன்னைய விட்டா
யாரும் இல்லை. பாபா சொல்றார், ஜானேதாதி இதை பெருமையா சொல்லுவாங்க. சொல்லும் போதே அந்த போதை இருக்கும். பாபாவுக்கு என்னை விட்டா வேற யார் இருக்கா? பாபாவுக்கு என்னை விட்ட நான் தான் பாபாவுக்கு எல்லாம் செய்யணும். வீட்டில் 4 பசங்க இருக்காங்கன்னா சில பசங்க சொல்லுவாங்க, அம்மா அப்பாவை நான் தான் பார்த்துப்பேன். அது எண்ணம் இயல்பாகவே வரும். அம்மா அப்பாவை நான் பார்த்துக்காம யார் பார்த்துப்பாங்க? இருப்பாங்க எல்லாரும், ஆனால் நான் தான் பார்த்துப்பேன். அது மாதிரி தாதி சொல்லுவாங்களாம், பாபாவுக்கு நான் தானே இருக்கேன், அப்போ பாபாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் யார் தான் செய்யணும்? நான் தானே செய்யணும். இது உரிமை எடுத்துக்கிறேன். இதுதான் அன்பு. அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, அவருக்கு சரீரமே கிடையாது. இருந்தாலும் அவர் சேவை செய்ய வந்திருக்கிறார். சேவை செய்ய வந்திருக்கிற இடத்துல அவருக்கு கொஞ்சமாவது கூடமாட நின்னாலே போதும். செய்யறதெல்லாம் யார் செஞ்சிடுவா? பாபா செஞ்சிடுவார். அவர் செய்யற இடத்துல நம்ம அந்த இடத்துல ஒரு கை ஒரு விரல் சும்மாவே நின்னா கூட போதும். பாபா செய்ய வேண்டியது, பாபா இந்த உடல் உன்னோட, பாபா இந்த மனசு உன்னோட, நீ எப்படி பயன்படுத்தணுமோ இதை என்ன பண்ணிக்கோ, பயன்படுத்திக்கோ. பாபா சொல்றாங்க, நீங்கள் கூறுகிறீர்கள் பாபா எனக்கு உங்களை தவிர யாரும் இல்லை என்று. தந்தையும் கூறுகிறார், குழந்தைகளே எனக்கு நீங்கள் தான் இருக்கிறீர்கள். ஒரு அப்பாவுக்கு 4 குழந்தைங்க இருக்கிறாங்க, 3 சொல் பேச்சே கேட்காதுன்னா அந்த அப்பாவை பொறுத்தளவுல 3 குழந்தை இல்லைன்னு அர்த்தம். உலகத்துல 850 கோடி ஆத்மாக்கள் இருக்கலாம், ஆனா பாபாவுக்கு குழந்தைங்க யாரு மட்டும்தான்? நாம். ஏன்னா நாம் அவர் சொல் பேச்சை கேட்கிறோம். பாபா என்னை நினை அப்படின்னா நம்ம நினைக்கிறோம். உலகத்தை மற அப்படின்னா மறந்துடுறோம். சேவா பண்ண போனோடனே போறோம். அவர் சொல்றதை கேட்கிறோம்ல, அதனால சொல்றார், நீங்கள் கூறுகிறீர்கள் பாபா எனக்கு நீங்கள் மட்டும்தான் என்று. பதிலுக்கு பாபாவும் கூறுகிறார், குழந்தைகளே எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். என்னைத்தான் ஹெவன்லி காட் ஃபாதர், சொர்க்கத்தின் இறை தந்தை என்று கூறப்படுகிறது. அப்படின்னா அவர் சொர்க்கத்தை கொடுக்கிறார், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். நான் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை தருகின்றேன். बच्चे मेरे अर्थ सब कुछ दे देते हैं, பாபா சப் குச் ஆப்காக. குழந்தைங்க எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார்கள், பாபா இது எல்லாம் உங்களுடையது என்று. பக்தி மார்க்கத்திலும் கூறி வந்தீர்கள், பாபா இது எல்லாம் நீங்கள் கொடுத்தது என்று. பிறகு அது போய்விட்டால் பெரும் துக்கியாகவும் ஆகிவிட்டீர்கள். பக்தியிலையும் எல்லாம் ஆண்டவன் கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொருள் போயிடுச்சுன்னா பிறகு அவங்க என்ன ஆயிடுறாங்க? துக்கமுடையவராயிடுறாங்க. அது பக்தியினுடைய அற்ப கால சுகம். தந்தை புரிய வைக்கிறார், பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எனக்கு தான புண்ணியம் இன்டைரக்டாக செய்தீர்கள், அதற்கான பலனை நான் இப்பொழுது உங்களுக்கு தருகின்றேன். நீங்க என்ன கொடுத்தாலும் அதற்கான பலன் கிடைத்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இந்த நேரம் நீங்கள் கர்மம் அகர்மம் விகர்மத்தினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றேன். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எப்படி கர்மா செய்தீர்களோ அதற்கான பலன் அற்ப காலத்திற்கு என் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த விஷயங்களை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. தந்தைதான் வந்து கர்மத்தின் விளைவுகளை புரிய வைக்கின்றார். சத்யுகத்தில் ஒரு பொழுதும் யாரும் தீய கர்மத்தையே செய்ய மாட்டார்கள். சதா சுகமே சுகம்தான் இருக்கும். நினைவு கூட சுகதாமம் சொர்க்கம் என்று அதை கூறி நினைக்கின்றோம். இப்பொழுதோ அனைவரும் நரகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். பிறகு என்ன சொல்லிடுறாங்க? இன்னார் சொர்க்கத்தை போய் சேர்ந்தார் என்று கூறிவிடுகிறார்கள். ஆத்மாவுக்கு சொர்க்கம் எவ்வளவு பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. ஆத்மாதான் கூறுகிறது அல்லவா, இன்னார் சொர்க்கத்தை அடைந்தார் என்று. ஆனால் தமோ பிரதானமாக இருக்கும் காரணத்தினால் அதை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை. சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன என்று. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கூறுகிறார், நீங்கள் எவ்வளவு தமோ பிரதானமாகிவிட்டீர்கள், நாடகத்தை கூட தெரிந்திருக்கவில்லை. இந்த சிருஷ்டி சக்கரம் அப்படியே திரும்ப சுழலுகிறது, மீண்டும் சுழலும் அல்லவா. உலகத்துல வெறுமனே சொல்லுக்காக சொல்லி வைக்கிறாங்க, இது டிராமா அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே திரும்ப நிகழ்கிறது என்ற வார்த்தையை கூட பேச்சுக்குத்தான் சொல்றாங்களே தவிர அதை அவங்க புரிஞ்சுக்கல. இப்போ இது சங்கம யுகம். இந்த ஒரே ஒரு சங்கம யுகத்திற்குத்தான் மகிமை இருக்கிறது. அரை கல்பம் தேவதைகளின் ராஜ்யம். பிறகு அவங்க ராஜ்யம் எங்க போச்சு, யார் அவர்களை வென்றார்கள் என்பதும் யாருக்கும் தெரியல. தந்தை கூறுகிறார், ராவணனை வெற்றியடைய கற்று தருகிறார்.
பாபா சொல்றார், தேவதைகளை ராவணன் துவாபரயுகத்துல வென்று விட்டான். தேவதைகளை ராவணன் துவாபரயுகத்துல வென்று விட்டான். இப்பொழுது அந்த ராவணனோடு மீண்டும் யுத்தம் செய்து மீண்டும் நாம் வெற்றியடைந்த ராஜ்யத்தை திரும்ப பெற வேண்டும். எதை தொலைத்தோமோ, விட்டதை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ராவணன்கிட்ட விட்டுட்டோம், இப்ப திரும்பவும் என்ன பண்ணணும், பிடிக்கணும். தொலைத்தோம், மீண்டும் அதை அடையணும். தோற்று போனோம், மீண்டும் வெற்றி அடைய வேண்டும். ஆனா பக்தியில தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்ததாக உட்கார்ந்து எழுதிவிட்டார்கள். இப்ப பாபா புரிய வைக்கிறார், 5 விகாரங்கள் என்கின்ற ராவணனிடம் தோல்வி அடைந்தீர்கள், பிறகு வெற்றியும் அடைகிறீர்கள். நீங்கள் பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள், பிறகு பூஜாரி பதித்தமாகி விடுகிறீர்கள். ராவணனிடம் தோல்வி அடைந்தீர்கள், பிறகு வெற்றி அடைகிறீர்கள். இந்த ராவணன் உங்களுடைய எதிரியாக இருக்கும் காரணத்தினால் நீங்கள் சதா காலமும் ராவணனின் உருவ பொம்மையை எரித்தும் வந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு அது பற்றி தெளிவாக தெரியாது இருந்தது. ராவணன்னா யாருன்னு தெரியாமலேயே ராவனுடைய பொம்மையை வச்சு நம்ம எரிச்சுட்டு இருந்தோம். இப்ப பாபா புரிய வைக்கிறார், ராவணனினால் நீங்கள் பதித்தமாகி இருக்கிறீர்கள். அவனால கெட்டுப்போனேன், இவனால கெட்டுப்போனேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரெண்டா சொல்லுவாங்க, அவன் தான் இவருக்கு எடுத்துட்டான், இவன் தான் கெடுத்துட்டான். பாபா சொல்றார், நீங்கள் ராவன்கே காரன் தும் பதித்து பனேகோ, ராவணனால நீங்க என்ன ஆகிட்டீங்க, பதித்தா. ஆக்சுவலா நம்ம ஆத்மா எல்லாருமே தூய்மையான ஆத்மா தான், தேவதா ஆத்மா தான், சக்திசாலியான ஆத்மா தான். இந்த ராவணனால அழுக்கானீங்க, பலகீனமானீங்க. இந்த விகாரங்களுக்குத்தான் மாயா என்று கூறப்படுகிறது. மாயாவை வென்றவர்களே உலகத்தை வென்றவர்கள். இந்த ராவணன் உங்களுக்கு எல்லாரை காட்டிலும் மிக பழைய எதிரி. இப்பொழுது ஸ்ரீமத் மூலம் இந்த 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைகிறீர்கள். தந்தை வந்திருப்பதே உங்களை வெற்றி பெற செய்வதற்காகத்தான். இது விளையாட்டு அல்லவா? மாயாவிடம் ஒரு காலத்தில் தோல்வியோ தோல்வி. இனி மாயாவிடம் வெற்றிக்கு மேல் வெற்றி. இது ஒரு விளையாட்டு. ரொம்ப பெருமைப்பட்டுக்கும் வேண்டாம், ரொம்ப துக்கப்பட்டுக்கும் வேண்டாம். இது என்னதுதான், ஒரு விளையாட்டு, ஒரு ஜாலியான விளையாட்டு. ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், என்ன அடைந்தோம், தோல்விக்கு மேல் தோல்வி, ஐயோ அப்படிலாம் இல்லை. அது ஒரு விளையாட்டு. இனி மாயாட்டம் என்னதுதான், வெற்றியோ வெற்றி. ஜீத் பாப்பிகி பகனாத்து. மாயா மீது வெற்றியடைய பாபாதான் வைக்கின்றார். ஆகவே இவருக்கு சர்வசக்திவான் என்று கூறப்படுகிறது. ராவன் பி கம் சக்திவான் நகிகே. ராவணன் கூட குறைஞ்ச சக்திவான் இல்லை. பாப்சமான் ஃபர்ஸ்ட் யாரு தான், ஃபர்ஸ்ட் பாப்சமான் யாரு, ஃபர்ஸ்ட் பாப்சமான் யாரு, ராவணன். நாமெல்லாம் அப்புறம்தான். பாபாவுக்கு ஈக்குவல் யாரு தான், பாபா சொல்ல ராவணன் குறைஞ்ச சக்திவான் இல்லை. அப்படின்னா அவ்வளோ ஈஸியா எடுத்துக்காதீங்க இந்த ராவணனை. யாருன்னெல்லாம் ஒன்றும் செய்யாத மாயா அப்படி யாராவது நினைக்கிறீங்களா, உங்களை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போகுது. கொஞ்சம் கவனம் இருக்கட்டும், கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கட்டும். ஒரு நாள் வாணி கேட்கலன்னா, ஒரு நாள் யோகா பண்ணலன்னா, ஒரே ஒரு ஸ்ரீமத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா அதை என்ன பண்ணிடும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒரே ஒரு ஸ்ரீமதி தானே, ஒரே ஒரு நியமம் தானே, ஒரே பாவசர் மாயா ஒரு சின்ன கேப்ல கூட என்ன பண்ணிடும், வந்துடும். அதை என்னன்னு நினைச்சிக்காதீங்க. என்னையெல்லாம் ஒன்றும் செய்யாது. சில பேருக்கு இந்த ஹெல்த் சம்மந்தமாக விஷயமா வரும்போது அந்த மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. எனக்கு ஒரு நோயும் வராது, எனக்கு ஒரு நோயும் வராது. அப்படிலாம் இல்லை. பிரம்மாவுக்கு அது வரலையா, அம்மாவுக்கு வரலையா, தாதிக்கு வரலையா, அவங்களாம் சாதாரண ஆட்களா? அப்புறம் நாம மட்டும் என்ன சாதாரண ஆளா? நமக்கு எதுவும் எப்பவும் நாம எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். எனக்கு பாபா பார்த்துப்பார், பாபா பார்த்துப்பார். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தா ஸ்ரீமத்தை உங்களை காப்பாற்றிக்கும். ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா பாபா என்ன பண்ணுவார்? எதை சாப்பிட்றோமோ அதை அனுபவிக்கத்தானே வேணும், எதை செய்கிறோமோ அதை அனுபவிக்கத்தானே வேணும். பாபா சொல்றார், மாயா குறைஞ்ச சக்திவான் இல்லை. சர்டிஃபிகேட் கொடுக்குறார். மாயா குறைஞ்ச சக்திவான், கம் சக்திவான் நகிகே பரந்து. அப்போ மாயாவும் சக்திவான், பாபாவும் சக்திவான், அப்புறம் என்னதான் வித்தியாசம்? அப்புறம் அழகா அவரே சொல்றார், ஆனா
மாயா அந்த சக்தியை வச்சுட்டு துக்கம் கொடுக்குது, பாபா சக்தியை வச்சுட்டு நமக்கு என்ன கொடுக்குற? சுகம் கொடுக்குற. மாயாவுக்கும் என்ன சக்தி இருக்குதோ அதே சக்தி யார்கிட்ட இருக்குது? பாபாட்ட இருக்குது. இல்லை பாபாட்ட இருக்கிற சக்தி யார்கிட்ட இருக்குது? மாயாட்ட இருக்குது. ஆனா மாயா அந்த சக்தியை வச்சுட்டு துக்கம் கொடுக்குது. சில பேர் ஞானம் சொல்லியே ரொம்ப சுகமாக்கலாம், ஞானம் சொல்லியே ஒரு ஆளை என்னவும் ஆக்கிடலாம். எல்லாம் நீ செஞ்ச கர்மா அதான் உன்னை இப்படி பண்ணுது. இதை சொல்லி ஒரு ஆளை என்னவும் ஆக்கி விட்டுறலாம், துக்கம். இதுக்கு பேர் பாபா இல்லை, இதுக்கு பேர் தான் மாயா. சில பேர் ஞானம் சொல்லியே காயப்படுத்துவாங்க. பார்க்கறதுக்கு அது என்ன மாதிரி தெரியும் ஞானம், ஆனால் ஞானம் துக்கம் தரவே முடியாது. அது அஞ்ஞானம் ஞானத்தினுடைய வேஷத்தில் வரும். குணங்கள் கூட அவகுணங்கள் கூட குணங்களினுடைய வேஷத்தில் வரும். பாபாத ராயல் மாயா அப்படிம்பாரு. அன்புங்கிற போர்வையில் மோகம் வந்துடும், பொறுப்புங்கிற நிறைய இருக்குது. பாபா சொல்றார், எச்சரிக்கையா இருங்க, இது கூட மாயாவா இருக்கலாம், இது கூட மாயாவா இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சு, பாபா இது என்னது, நான் இப்போ கரெக்டாக பேசிட்டு இருக்கிறேனா, கரெக்டாக சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறேனா, கரெக்டாக செஞ்சிட்டு இருக்கிறேனா செக் பண்ணிக்கிறது ஒன்றும் இன்னும் இல்லை, தப்பில்லை. மாயா எந்த ரூபத்தில் எப்படி வரும் தெரியாது, ஆனால் அது ரொம்ப சக்திசாலியானது. அது சக்திசாலியாக இருந்தாலும் அது துக்கம் தரக்கூடியது. ராவணன் மிக மோசமான எதிரி. உங்களிடமிருந்து ராஜ்யத்தை பறித்து கொண்டான். இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் நாம் எப்படி தோற்றோம். எப்படி தோற்றோம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எப்படி தோத்தீங்கன்னு தெரியுமா தெரியாதா? நேற்று கோவம் வந்துச்சுன்னா அதில் எப்படி கோவம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன் கோவம் வந்துச்சுன்னு சும்மா கோவப்படுத்தினாங்கன்னா உங்களை கடைசி வரைக்கும் யாராவது கோவப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் கோபப்பட்டேன், அது தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா? தப்பு. முதல்ல மண்டல நம்ம குட்டிக்கணும். நான் வருத்தப்பட்டேன், அது தப்பா ரைட்டா? தப்பு. அவங்க தான் இப்படி எப்படி பண்ணாங்க, இவங்க தான் எப்படி பண்ணாங்கன்னா மாயாவை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். அது அந்த ரூபத்தில் நம்மளை ஏமாத்துது. எனக்கு இன்னும் சில ஞானம் இல்லை, எனக்கு இன்னும் சில சக்தி இல்லை. புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் பிறகு மாயாவை என்ன பண்ணிக்கலாம்? ஜெயிச்சுக்கலாம். நீங்கள் யாரையோ காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா இன்னும் நீங்கள் மாயாவை என்ன பண்ணிக்கவே இல்லைன்னு அர்த்தம், புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். எனக்கு மாயா இருக்குது, எனக்கு பலகீனம் இருக்குது, எனக்கு அறியாமை இருக்குது, எனக்கு சில குணங்கள் குறையா இருக்குது, அதை சரி செய்யணும்னா ஜெயிச்சிடலாம். பாபா சொல்றார், நாம் எப்படி தோற்றோம், நாம் எப்படி வெற்றி அடைந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எப்படி ஜெயிச்சோம்? ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைச்சா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். ஆத்மாங்கிறதை மறந்து தன்னை தேகம்னு நினைச்சு வேற யாரையோ நினைச்சிங்கன்னா அப்புறம் மாயாட்ட என்ன பண்ணிட வேண்டியதான். எப்படி ஜெயிச்சோங்கிறது நமக்கு தெரியும், எப்படி தோற்றம் அப்படிங்கிறதும் தெரியும். ஆத்மா விரும்புகிறது எனக்கு அமைதி வேண்டும் என்று, நாம் என்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று. பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள், ஆனால் கல் புத்தியாக இருக்கும் காரணத்தினால் புரிந்து கொள்ளவில்லை. பகவான் தந்தையானவர், அவர் அவசியம் ஆஸ்தி தருவார் அல்லவா? அப்பான்னா கண்டிப்பா ஆஸ்தி கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்கும், பிறகு அதை எப்படி தொலைத்தோம் என்பதை தெரிஞ்சிருக்கல. பாபா கூறுகிறார், நான் இந்த பிரம்மாவின் உடல் மூலம் உங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறேன். எனக்கும் சரீரம் வேண்டும் அல்லவா? எனக்கு கர்மேந்திரியங்கள், என்னுடைய கர்மேந்திரியங்கள் என்பது கிடையாது. சூட்சும வதனத்திலும் கூட கர்மேந்திரியங்கள் இருக்கின்றன. चलते फिरते जैसे मूवी बायोस्कोप होते हैं, यह मूवी टाकी बायोस्कोप निकलेगे. எப்படி நடமாடக்கூடிய மூவி பயோஸ்கோப் இருக்கிறது, இது மூவி டாக்கி பயோஸ்கோப். முதல்ல வெறும் ஊமப்படம், அப்புறம்தான் பேசும் படம் அப்படின்னு வந்துச்சு. பாபா சொல்றார், பரந்தாமத்தில் வெறும் சைலன்ஸ், சூட்சுமதனத்தில் வெறும் ஊமப்படம் மூவி. அப்புறம் டாக்கி எப்பந்தான் ஆரம்பிக்குது, பேச்சு இந்த ஸ்தூல வதனத்துல தான். தந்தை இப்போ நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, बाप को भी समझाने में सहज होता है. இந்த மூவி பயோஸ்கோப் டாக்கி இதெல்லாம் வச்சு பாபா நமக்கு ஈஸியாக என்ன பண்றாரு, இப்போ புரிய வைக்கிறார். சூட்சுமதனம்னா என்ன, பரந்தாமம்னா என்ன, ஸ்தூல உலகம்னா என்ன. உன்கோங்கா ஹே பாகுபல், உலகத்துல இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிற பலம் உடல் பலம். துமாராகே யோக பல், உங்கள்கிட்ட இருக்கிற பலம் என்னது,
யோக பலம், அவங்க பெரிய படிப்பாளி, அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க, இது எல்லாமே பாகுபலம் தான். அவங்ககிட்ட அது இருந்துட்டு போட்டும். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? யோக பலம் இருக்கிறது. அவங்கள்ட்ட பாகுபலம், உங்கள்கிட்ட யோக பலம். वह दो भाई भी अगर आपस में मिल जाए, உலகத்துல பாபா சொல்றார், அந்த இரண்டு சகோதரர்கள் கூட ஒன்று சேர்ந்தால் உலகத்தையே ஆள முடியும். இரண்டு சகோதரர்கள்னு அமெரிக்கா ரஷ்யாவை சொல்றார். அவங்க ஒன்று சேர்ந்தா உலகத்தை என்ன பண்ண முடியும்? ஆள முடியும். ஆனால் இப்பொழுது அவர்கள் துண்டாடப்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவங்ககிட்ட பாகுபலம் இருக்குது, அதனால சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அமைதியினுடைய சுத்த பெருமிதத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் மன்மனாபவ என்பதன் ஆதாரத்தினால் சைலன்ஸ் மூலமாக உலகத்தை வெல்லுகிறீர்கள். அவர்களிடம் அறிவியல் ஆணவம் இருக்கிறது, உங்களிடம் அமைதியின் பெருமிதம் இருக்கிறது. அவங்கள்ட்ட என்ன இருக்குது? அறிவியலின் ஆணவம் இருக்கிறது. ஒரு சொகுசா கார்ல போறவங்களுக்கு கூட நடந்து போறவங்களை பார்த்தா கொஞ்சம் ஒரு ஏளனமா இருக்குது. நாங்க கார் வாங்கிட்டோம், நீ இன்னும் வாங்கலையா? சிம்பிள். எங்க வீட்டில் ஏசி மாட்டியாச்சு, உங்கள்கிட்ட ஏசி இல்லையா? சிம்பிள். அவங்கள்ட்ட என்ன இருக்குது? அறிவியல் ஆணவம் இருக்கிறது. நம்மிடம் என்ன இருக்கிறது? அமைதியினுடைய பெருமிதம் இருக்கு. நான் சாந்த சுரப்ப ஆத்மா, என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ வெயில் கொளுத்தினாலும் சரி, நான் யாரு தான்? சாந்த. ஏசி வேலை செய்யாட்டாலும் கூட நான் யாரு தான்? சாந்த சுரப்ப ஆத்மா தான். பாபா சொல்றார், உங்களுக்கு தெரிகிறது நம்மிடம் அமைதியின் பெருமிதம் எப்படி உருவாகுது? தன்னை ஆத்மானு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்வதால் ஏற்படுகிறது அந்த அமைதியின் பெருமிதம். நினைவினால் நீங்கள் சதோப்பிரதானம் ஆகிவிடுவீர்கள். மிக சகஜமான உபாயத்தை பாபா கூறுகிறார். நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, ஸ்ரீ பாபா வந்திருக்கிறார் குழந்தைகளாகிய நம்மை மீண்டும் சொர்க்கவாசி ஆக்குவதற்காக. உங்களுடைய கலியுக பந்தனம் எதுவாக இருந்தாலும் பாபா கூறுகிறார், அவைகளை மறந்து விடுங்கள். எவ்வளவு ஈஸியா சொல்றார் பாபா. எதை மறந்துடணும்? எதை மறந்துடணும்? எதை மறந்துடணும்? கலியுக கர்ம பந்தனங்கள் என்ன இருந்தாலும் அதை மறந்துடுங்க. 5 விகாரத்தையும் எனக்கு தானமாக கொடுத்துடுங்க. 5 விகாரத்தையும் எனக்கு தானமாக கொடுத்துடுங்க. நீங்கள் எதையெல்லாம் எனது எனது என கூறி வந்தீர்கள், என் கணவர், என்னுடைய இன்னார், இந்த எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். எல்லாவற்றை பார்த்தாலும் அதன் மீது இருக்கும் பற்றுதலை அழித்து விடுங்கள். இந்த விஷயங்களை குழந்தைகள் தான் புரிந்து கொள்வார்கள். குழந்தைகளுக்குத்தான் பாபா புரிய வைக்கிறார். யார் தந்தையையே அறிந்திருக்கவில்லையோ அவர்கள் இந்த பாஷையையும் புரிந்து கொள்ள முடியாது. தந்தை மனிதர்களிலிருந்து தேவதையாக்குகிறார். தேவதையாக இருப்பது சத்யுகத்தில், கலியுகத்தில் மனிதர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது வரை அதனுடைய அடையாளம் சித்திரங்கள் இருக்கின்றன. பதித்த பாவனா என்றே என்னை கூறி வந்திருக்கிறீர்கள். நானும் கீழே இறங்குவதே இல்லை. நீங்கள் கூறுகிறீர்கள் நாங்கள் தூய்மையாக இருந்தோம், பிறகு கீழே இறங்கி பதித்தமாகிவிட்டோம். இப்பொழுது நீங்கள் எங்களை தூய்மையாக்குங்கள், அப்பொழுதே நாங்கள் எங்கள் வீட்டிற்கு செல்ல முடியும். இது ஆன்மீக ஞானம், அழிவற்ற ஞான ரத்தினம் அல்லவா? இது புதிய ஞானம். இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தருகிறேன். படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஆதிமத்திய அந்திமத்தின் ரகசியம் கூறுகிறேன். இப்பொழுது இது பழைய உலகம். இதில் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராயிருந்தாலும் தேக சகிதமாக எல்லாவற்றிலிருந்தும் பற்றுதலை நீக்கிவிடுங்கள். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்க எல்லாவற்றையும் தந்தையிடம் ஒப்படைத்து விடுகிறீர்கள். தந்தை பிறகு சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை 21 ஜென்மத்திற்கும் உங்கள் வசம் ஒப்படைத்து விடுகிறார். இது கொடுக்கல் வாங்கல் அல்லவா? தந்தை உங்களுக்கு 21 ஜென்மத்திற்கான ராஜ்யத்தை தருகிறார். 21 ஜென்மம், 21 குலம் என்று பாடப்படுகிறது, 21 பரம்பரை என்றும் சொல்லப்படுகிறது. 21 ஜென்மத்திற்குமான முழு வாழ்க்கை அங்கு தொடர்கிறது. எல்லாமும் நிறைந்து இடையில் யாரும் சரீரத்தை விட்டுவிட முடியாது. அகால மரணங்கள் அங்கே நடக்காது. நீங்கள் அமர் ஆகி அமரபுரிக்கு எஜமானன் ஆகுகிறீர்கள். உங்களை ஒரு பொழுதும் காலம் சாப்பிட்டு விட முடியாது. இப்போ நீங்க மரணத்திற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், தேக சகிதம், தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட்டு தந்தையாகி என் ஒருவரோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சுகத்தின் சம்பந்தத்திற்குள் செல்ல வேண்டும். துக்கத்தினுடைய பந்தனங்களை மறந்து விடுங்கள்.
கிரகஸ்த விவகாரத்தில் இருந்து கொண்டே தூய்மையாகுங்கள். பாபா கூறுகிறார், என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். இந்த தேவதைகளைப் போல் ஆக வேண்டும். இது உங்களுடைய லட்சியம், குறிக்கோள். இந்த லட்சுமி நாராயணன் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு எப்படி ராஜ்யம் கிடைத்தது? பிறகு இவர்கள் எங்கே போனார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இப்போ குழந்தைகளாகிய நீங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. தந்தை இருப்பதே துக்கம் நீக்கி சுகம் தருபவர். ஆகவே நீங்களும் சுகத்திற்கான பாதையை அனைவருக்கும் கூற வேண்டும். அதாவது கண் இழந்தவர்களுக்கு வழிகாட்டும் 3 கோல் ஆக வேண்டும். இப்பொழுது பாபா உங்களுக்கு ஞானத்தின் 3ஆம் கண் தந்திருக்கிறார். நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க பாபா எப்படி தன் கதாபாத்திரம் செய்கிறார் என்று. இப்பொழுது தந்தை உங்களுக்கு என்ன கற்றுத் தருகிறாரோ பிறகு இந்த படிப்பு மறைந்து போய்விடும். தேவதைகளிடம் இந்த ஞானம் இருக்காது. நீங்கள் பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்கள் தான். படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஞானத்தை புரிந்திருக்கிறீர்கள். வேறு யாரும் புரிந்திருக்கவில்லை. இந்த லட்சுமி நாராயணனுக்கு ஆரம்பத்திலேயே ஒருவேளை இந்த ஞானம் இருந்தால் அது பரம்பரையாக வந்திருக்கும். அங்கே ஞானத்திற்கான அவசியமே இருக்காது. ஏனெனில் அது சத்கதியாகத்தான் இருக்கிறது. இப்போ நீங்க எல்லாவற்றையும் தந்தையிடம் தானமாக கொடுக்கிறீர்கள். பிறகு பாபா 21 ஜென்மத்திற்கும் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து விடுகின்றார். இப்பேற்பட்ட தானம் ஒரு பொழுதும் நிகழ்வது இல்லை. நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. நாம் சர்வம்சத்தையும் கொடுத்து விடுகிறோம். பாபா இது எல்லாம் உங்களுடையது. நீங்கள் தான் என்னுடையவர். நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. நீயே தாயும் தந்தையும் நட்பும் உறவுமாய் என்று கதாபாத்திரத்தை பாபா செய்கிறார் இல்லையா? குழந்தைகளையும் ஸ்வீகாரம் செய்கிறார். பிறகு தானே கற்றுக் கொடுக்கவும் செய்கிறார். பிறகு தானே குருவாகவும் ஆகி எல்லோரையும் அழைத்தும் செல்லுகிறார். அவர் கூறுகிறார், நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாகி விடுவீர்கள். பிறகு உங்களை நான் அழைத்து செல்வேன். இங்கு யஜ்ஞம் படைக்கப்பட்டிருக்கிறது. இது சிவ ஞான யஜ்ஞம். இதில் உடல் மனம் பொருள் எல்லாவற்றையும் நீங்கள் ஸ்வாகா செய்து விடுகிறீர்கள். குஷியாக அர்ப்பணம் செய்யப்படுகிறது. மற்றபடி ஆத்மா மட்டும் இருக்கிறது. பாபா பஸ் அப் ஹம்கி, பாபா அவ்வளவுதான். நாங்கள் இனி உங்களுடைய ஸ்ரீமத் படி தான் நடப்போம். இதுக்கு பேர் தான் பலி. பாபா கூறுகிறார், குடும்பத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக வேண்டும். 60 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா வானப்பிரஸ்த நிலைக்கு தயாராகிடுறாங்க. ஆனால் யாரும் திரும்பி செல்வதற்கான எந்த தயாரும் செய்வது இல்லை. இப்போ சத்குரு உங்களுக்கு மன்மனாபவ மந்திரம் கொடுக்கின்றார். பகவானின் மகா வாக்கியம், நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய விகர்மம் விநாசமாகிவிடும். எல்லோருக்கும் சொல்லுங்கள், இது உங்கள் அனைவருக்குமான வானப்பிரஸ்த காலம். சிவத்தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணை செய்வதற்கு முக்கியமான சாரம் கலியுக சர்வ அனைத்து கர்ம பந்தனங்களை புத்தியினால் மறந்து, கலியுகத்து அனைத்து கர்ம பந்தனங்களை புத்தியினால் மறந்து 5 விகாரங்களை தானம் செய்து, 5 விகாரங்களை தானம் செய்து ஆத்மாவை சதோ பிரதானமாக்க வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதானம் தானம் செய்து ஆத்மாவை சதோ பிரதானமாக்க வேண்டும். அமைதியினுடைய ஒரே ஒரு சுத்த பெருமிதத்தில் இருக்க வேண்டும். அமைதியினுடைய ஒரே ஒரு சுத்த பெருமிதத்தில் இருக்க வேண்டும். அங்கே அறிவியலினுடைய ஆணவம் இருக்கிறது. நமக்கு அமைதியினுடைய சுத்த ஆணவம், சுத்த அகங்காரம், பெருமிதம் இருக்க வேண்டும். இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்தில் குஷியாக தனது உடல் மனம் பொருள் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்து வெற்றியுடையதாக்குங்கள். இந்த ருத்ர யஜ்ஞத்தில் குஷியாக தனது அனைத்து உடல் மனம் பொருள் அர்ப்பணம் செய்து வெற்றி உடையதாக்குங்கள். இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு, இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு 21 ஜென்மத்திற்குமான ராஜ்ய பாக்கியத்தை, 21 ஜென்மங்களுக்குமான ராஜ்ய பாக்கியத்தை தந்தையிடம் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வரதானம்.
रोब के अंश का भी त्याग करने वाले स्वमानदारी पुण्य आत्मा भव वरदाனம். அதிகாரத்தின் அம்சத்தையும் தியாகம் செய்துவிடக்கூடிய, அதிகாரத்தின் அம்சத்தையும் தியாகம் செய்துவிடக்கூடிய ஸ்வமானமுடைய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். ஸ்வமானமுடைய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். இந்த இடத்துல அதிகாரம்னா பிறரை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம். அதுக்கு பாபா விளக்க சொல்றார். ஸ்வமானமுடைய குழந்தைகள் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வள்ளலாக இருப்பார்கள். ஸ்வமானமுடைய குழந்தைகள் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வள்ளலாக இருப்பார்கள். வள்ளல் என்றால் கருணை உள்ளம் என்று பொருள். வள்ளல் என்றால் கருணை உள்ளம் என்று பொருள். உண்மை கவி கிசிபி ஆத்மாக்கே பிரதி, அவர்களுக்கு ஒரு பொழுதும் எந்த ஆத்மாவின் மீதும் சங்கல்பத்தில் கூட அடக்குமுறை இருக்காது. சங்கல்பத்தில் கூட அடக்குமுறை இருக்காது. இவர் ஏன் இப்படி இருந்தார், இவர் இப்படி செய்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது, ஞானம் இப்படி கூறுகிறதா என்ன, இது எல்லாம் சூட்சுமமான அடக்குமுறையின் அம்சமாகும். இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, அப்படி கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? இவங்க இப்படி செய்யக்கூடாது இல்லை, ஞானம் இப்படியா சொல்லுது, இதுக்கெல்லாம் பேர் என்னதாமா? அடக்குமுறை. நீங்க யாரையுமே அடக்காதீங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. நீங்க யாரை பார்த்து இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னாலுமே அது சூட்சுமமான அடக்குமுறை. இது கருணை உள்ளமுடையவர்களிடத்துல இப்படிப்பட்ட சங்கல்பம் வராது. பாபா சொல்றார், ஸ்வமானமுடைய புண்ணிய ஆத்மாக்கள் விழுந்த ஆத்மாக்களை உயர்த்துவார்கள், தூக்குவார்கள். ஏன் விழுந்தான்னு கேட்க மாட்டாங்க. ஸ்வமானமுடைய ஆத்மாக்கள் விழுந்த ஆத்மாக்களை தூக்கி விடுவார்கள். அப்படின்னா என்ன, ஒருத்தவங்க முன்னால ஒருத்தவங்க கோவப்படுறாங்க, ஏன் இப்படி கோவப்படுற, பாபா இப்படி சொல்றாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் கோவப்படுற, பாபா நீ கோவப்பட சொன்னாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அடக்குமுறை, அதிகாரம். அதுக்கு பேர் என்னது? கருணை இருந்துச்சுன்னா, கோபப்பட்டாங்கன்னா சரி, நம்ம கருணையோட அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுப்போம், அன்பு கொடுப்போம், பணிவா நடந்துப்போம். பாபா சொல்றார், கீழே விழுந்தவர்களை தூக்கி விட வேண்டும், சகயோகி ஆக வேண்டும். ஸ்வமானமுடையவர்களுக்கு ஒரு பொழுதும் இந்த மாதிரி சங்கல்பம் வராது. இவர்கள் செய்த கர்மத்தினுடைய பலனை இவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று. அவங்க செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்க ராங். அவங்க செஞ்ச கர்மத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. இது ரைட்டா ராங்கா? ரைட்டா ராங்கா? ராங். நான் என்ன செய்யறேனோ அதை நான் அனுபவிப்பேன். அவங்க அதை செஞ்சாங்க, அதனால அனுபவிக்கிறாங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அடக்குமுறை இருக்குது, ஒரு விதமான விரைப்பு தன்மை இருக்கிறது, ஒரு சாஃப்ட் நேச்சர் இல்லை, ஹார்டு ஒரு அது வேண்டான்றார். அவங்க செஞ்சதை அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வேண்டாம், அதை நீங்க சொல்ல வேண்டாம். ஐயோ பாவம், அந்த ஆத்மாவை எப்படியாவது சரி பண்ணிடணுன்ற கருணை உங்களுக்கு வரட்டும். இதுக்கு பேர் சுமானமுடைய ஆத்மா அப்படின்னு அர்த்தம். சுமானமுடையவங்க யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களை சரி பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நீ இதை பண்ணாலும் இப்படி அனுபவிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க செஞ்சாங்க, இவங்க அனுபவிக்கிறாங்க, அப்போ விடத்தானே வேணும் அப்படின்னு நினைக்க கூடாது. சுமானமுடைய குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட சங்கல்பம் ஏற்பட முடியாது. ஸ்லோகன் சந்துஷ்டத்தா ஒரு பிரசன்னத்தாக்கி விசேஷத்தாகி உடுத்தி கலாக்கா அனுபவ கராத்தீகே. திருப்தி மற்றும் மகிழ்ச்சியினுடைய விசேஷம்தான் பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வைக்கிறது. திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற விசேஷம்தான். திருப்தியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், திருப்தியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த விசேஷம்தான் பறக்கும் கலையின் அனுபவம் செய்ய வைக்கிறது. அவ்யக்த இஷாரா சத்தியம் மற்றும் பண்பாட்டினுடைய நாகரிகத்தை கடைபிடியுங்கள். சத்தியத்தினுடைய சக்தியினுடைய அடையாளம் துணிச்சல், தைரியம். சத்தியம் அப்படின்னா அது நடனமாடும் என்று சொல்லப்படுகிறது. சத்தியத்தினுடைய சக்தியுடையவர்கள் சதா கவலையற்றவர்களாக இருப்பார்கள். பயமற்றவர்களாக இருக்கும் காரணத்தினால் குஷியில் நடனம் ஆடுவார்கள். தன்னுடைய சமஸ்காரம் மற்றும் சங்கல்பம் பலகீனமாக இருக்கிறது என்றால் பாபா சொல்றார்,
तो वह कमजोरी ही मन की स्थिति को அந்த பலகீனமே மனதின் ஸ்திதியை குழப்பத்தில் ஆழ்த்தும். ஆகவே முதலில் தனது சூட்சும பலகீனங்களை அழிவற்ற ருத்ர ஞான யஜ்ஞத்தில் ஸ்வாகா செய்யுங்கள். அழிவற்ற ருத்ர ஞான யஜ்ஞத்தில் ஸ்வாகா செய்யுங்கள். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளை, நீங்க தனது யோக பலத்தினால் முழு சிருஷ்டியை தூய்மையாக்க வேண்டும். யோக பலத்தினால் தான் மாயா மீது வெற்றியடைந்து உலகத்தை வெல்ல முடியும்.